தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். திமுகவையும் திமுக ஆட்சியையும் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று நான் ஏற்கனவே வர்ணித்திருக்கிறேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். திமுகவின் தலைமை நிலைய செயலாளராகவும் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு கே நேரு அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் ஏப்ரல் 2025 அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவில் இருக்கும். அது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, திரு கே நேரு அவர்களோட தம்பி திரு ரவிச்சந்திரன் அவர்கள் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்துகிறார். இது 2006 இவங்க இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதற்காக ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்றால், ஊழலில் சம்பாதித்த கருப்பு பணத்தை எல்லாம் இதில் போட்டு தான் வெள்ளையாக்க முடியுன்றதுக்காக அந்த காலத்துலேருந்தே இவங்க இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2011 முதல் 2021 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தபோது இந்த டிவிஹெச் நிறுவனம் பார்த்திங்கன்னா எந்த ப்ராஜெக்டும் பண்ணாது, டம்மியாக இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மட்டும் பார்த்திங்கன்னா புது ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனம், டிவிஹெச் நிறுவனம் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கடன் வாங்குது. கடன் வாங்கி அந்த கடனை எதற்காக கடன் வாங்கினார்களோ அந்த பர்பஸ்க்கு அதை பயன்படுத்தாமல் வேறு ஒரு காரணத்திற்கு அல்லது வேறு ஒரு பர்பஸ்க்கு பயன்படுத்திட்டாங்க என்று சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்கிறது. அந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அந்த வழக்கை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வைத்து அமலாக்கத்துறை கே நேரு அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் சோதனையை நடத்துகிறது. இந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கிடைக்கின்றன. அப்படி கிடைத்த ஆவணங்களில் முக்கியமான ஒரு ஆதாரம் மற்றும் ஆவணம் மற்றும் தரவுகள் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2508 பதவிகளுக்கான தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தப்பட்டு நிரப்பப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் அரசு வேலை என்றால் டிஎன்பிசி என்ற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் தேர்வு வச்சு அதை தேவையானவர்களை தேர்ச்சி செய்வார்கள்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிஎன்பிசி தான் அது எல்லாத்தையும் எடுக்கும். ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, ஆவின், டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனு, ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு டிரைவர், கண்டக்டர், மெக்கானிக்கு வேலைக்கு எடுத்த அந்த விஷயத்தில் தான் ஊழலில் மாட்டிக்கொண்டு 1.5 வருடங்களாக சிறையில் இருந்தான்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அவங்கவுங்களே வேலைக்கு ஆள் எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி அந்த பொதுத்துறை நிறுவனங்களே வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அதில் ஏராளமான ஊழல் நடைபெறுகிறது. அப்படின்றதுனால திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், உங்களுக்கு நினைவில் இருக்கும். அப்புறம் அவர் பேசி இந்த மகனும் மருமகனும் ஆளுக்கு 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு அந்த ஆடியோ வெளியிட்டோன்னே அவரோட துறையை மாற்றினாங்க. ஸோ திரு தியாகராஜன் அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு அரசாணையை, ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். என்னென்னா, தமிழ்நாட்டில் அரசு துறைகள் அல்லாமல் எந்த பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் அதற்கான பணி நியமங்களை, பணி தேர்வுகளை டிஎன்பிசி தான் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். மிக மிக அற்புதமான உத்தரவு இது. என்ன காரணம்னா, டிஎன்பிசிக்கு வேலை என்ன? வேலைக்கு ஆள் எடுக்கிறது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது இல்லையா? இது மட்டும்தான் டிஎன்பிசிக்கு வேலை. அப்போ அவர்கள் இதில் நிபுணர்களாக இருப்பார்கள். இன்னொன்று, அந்த டிஎன்பிசின்றதே இதற்கு தானே. அப்படி இருக்கும்போது இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குல்ல, கார்ப்பரேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த துறை மட்டும் எங்களுக்கு தேவையான பணியாளர்களை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் என்று தியாகராஜன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு புதிதாக ஒரு சட்ட திருத்தத்தை அமல்படுத்துகிறார்கள். அப்போதே நான் இதை ஒரு கட்டுரையாகவும் பதிவு செய்திருந்தேன், வீடியோக்களிலும் பேசியிருந்தேன். இது ஊழலுக்கு மட்டும்தான் வழிவகுக்கும் என்று. ஸோ இந்த அமலாக்கத்துறை இந்த சிபிஐ வழக்கு தொடர்பாக சோதனைகளை எல்லாம் நடத்தியதல்லவா? இந்த சோதனையில் கவி பிரசாத் என்ற டிவிஹெச் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி மற்றும் நேருவின் உதவியாளர், நேருவோட தம்பி ரவியோட உதவியாளர் மற்றும் அந்த டிவிஹெச் நிறுவனத்தில் வேலை செய்தவர்கள் பலருடைய செல்ஃபோன்களை எல்லாம் வாங்கி அமலாக்கத்துறை ஆய்வு செய்ததில் 2538 பதவிகளையும் லஞ்சம் வாங்கி கொண்டு இவர்கள் நிரப்பியிருக்கிறார்கள் என்ற விபரம் தெரிய வருகிறது.